வானம் அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி அப்படிங்கிறது நாம் நினச்சி பார்க்கறத விட ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? விண்வெளி எப்படிப்பட்ட ஆபத்துக்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் விளக்கியிருக்காங்க. நீல வானம் உண்மையில் ரொம்பவே நீளமாகத்தான் இருக்குது. வானம் பற்றி எழுதாத கவிஞர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வானமும் நிலவும் இல்லைன்னா காதலர்கள் உண்மைக்காக ரொம்பவே மெனக்கிட்டு இருப்பாங்க. இப்படியாக வானம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் பிடித்த விஷயமா தான் இருந்து வருது. எல்லாருக்குமே வானத்தை நேசிக்க பிடிச்சிருக்கு. ஆனால் இயற்கை நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே கொடியது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். வானமும் இதற்கு விதிவிலக்கில்லை. மனிதர்கள் விண்வெளியில பறந்த வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது நாமும் எப்பயாவது இப்படி பறந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் கார்ட்டூன்களில் காட்டப்படுவது போல எந்த பாதுகாப்பு உடைகளும் அணியாமல் விண்வெளியில பறக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? இந்த கற்பனைகள் எல்லாமே ஒருபோதும் நிஜமாகாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்வெளி குறித்து நாம் இதுவரைக்கும் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களையும் விளக்கி இருக்காங்க. நிலவு குறித்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறான கருத்து, நல்ல நிலவு மாதிரி வட்டமான முகம்தான் உனக்கு அப்படின்னு குழந்தைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? உண்மையில் நிலவு வட்டமானது கிடையாது. அது எலுமிச்சை பழம் போல இருக்குமா, அதாவது அதன் பூமத்திய ரேகையில் இருக்கக்கூடிய பகுதி லைட்டாக வீங்கி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் சுவை பற்றி நல்லா தெரியும். ஆனால் எப்போதாவது நமது பூமி எந்த டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பூமியை விடுங்க, இந்த பிரபஞ்சம் எந்த டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு தெரியுமா? இதற்கான விடை கடந்த 2009ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் ராஸ்பெர்ரி பழத்தின் சுவையையும் சாராயத்தின் வாசனையும் கொண்டு இருக்குமா. இந்த மாதிரியான தகவல்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மேகங்கள்ல எத்தில் ஆல்கஹால் அதிக அளவில் இருக்குதான். இதுதான் இந்த சுவைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேகங்களை வச்சு பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அடுத்த 100 கோடி வருடங்களுக்கு ஃப்ரீ பீரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மேகங்கள்ல லைட்டா ஹைட்ரஜன் சைனடும் கலந்துருக்கான். எனவே இந்த பீரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில தலைவலி கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு தவறான புரிதல் ஸ்பேஸ் சூட் பற்றி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே விண்வெளியில பயணிப்பவர்களின் ஸ்பேஸ் சூட் கிழிஞ்சிட்டா அவங்க உடனடியாக இறந்துடுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் மனிதர்கள் விண்வெளியில உயிரிழக்க குறைஞ்சது 2 நிமிடங்கள் வரைக்கும் தேவைப்படுமா. ஸ்பேஸ் சூட்டை விட்டு வெளியே வந்துட்டா முதல் 10 வினாடிகள்ல நீங்க சுயநினைவை இழந்துருவீங்களாம். இந்த விண்வெளி ஆச்சரியங்கள் வரிசையில நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மற்றொரு விஷயம் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்துளைகள் பற்றி தான். அது எல்லாத்தையுமே இழுத்து தனக்குள்ள போட்டுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா, பிளாக் ஹோல் பக்கத்தில் யாராவது போனால் எந்த பொருளையும் இழுத்துக்காது. மாறா அதற்குன்னு ஒரு எல்லை இருக்குமா, அந்த எல்லையை தாண்டும் போது தான் ஒளி உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் அது இழுத்துக்குதான். எனவே மக்களே, வானத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டும் இல்லாமல் மாதிரியான தவறான புரிதலோடு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.